நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம், இன்னொரு ஆள்கிட்ட உதவி தேடுறோம்னு சொல்ல இல்லை. நாங்க உன்னை வணங்குகிறோம், இன்னொரு ஆள் உதவி செய்வார்கள் என்று நாம் செல்லவில்லை. உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். அப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு வழங்கப்படுகிற கொடுக்கிற தண்டனைகளில் மிக மிக பிரதானமான தண்டனை, அவனுக்கு அநியாயம் செய்து கொள்கிற தண்டனை என்ன தெரியுமா? இணை வைப்பை அப்படியே கண்டுகொள்ளாமல் ஏற்று ஈமானிய தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. முஸ்லிம், பேர் முஸ்லிம், அடையாள அட்டை முஸ்லிம், அவர் முஸ்லிம்களோடு தான் இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் இணை வைப்பு விஷயத்தில் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்ய மாட்டார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது மிக பிரம்மாண்டமான அநியாயம். கை கடிக்கிறது, காலு கடிக்கிறது, என முகத்துக்கு நான் அடிக்கிறது, கையை கீறி கிழிக்கிறது, இது அநியாயம். அதுபோன்றுதான் நீங்க உள்ளத்தை கீறி கிழிக்கிறீர்கள் ஷிர்க் என்ற அநியாயத்தால். உள்ளம் அது நோய்வாய்ப்படுகிறது, அது மரணிக்கிறது, உள்ளம் செத்து போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் இதை பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், இமாம்கள் உடலை விட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடலை விட உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடலினுடைய ஆரோக்கியத்தை விட உள்ளத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று ஒரு மனிதனுக்கு லேசா தலைவலி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போறார், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அதை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை தான் நான் பேசுறேன். தலைவலி லேசா வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஸ்கேன் பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட் எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க, இந்த டாக்டர் சரியில்லையா அவர்கிட்ட போங்க, இங்க சரியில்லையா அங்க போங்க. அப்படி மாறி 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 மசூராக்கள், அபிப்பிராயங்கள் சொல்லுகிற நாங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி எண்ணம் எனக்கு வரவே இல்லையே, அல்லாட சிந்தனை இன்னைக்கு வரவே இல்லையே, ஏன் என் உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி ஈமான் குறையுதே, முதல்ல நான் அல்லா இடத்துல துவா கேட்பேன், அல்லாஹ் எனக்கு தருவாண்ட நம்பிக்கை இருந்து அல்லாட உதவியை நான் கண்ணால பார்த்தேன் என்று சொல்கிற பலர் இப்ப தொழுகை இல்லையே, இபாதத்தில்லையே, நண்பர்கள் கூட அலட்டிக் கொள்வதில்லை. எனக்கு என்னதுக்கு கண்ணில் லேசா வீங்கி இருந்தா டாக்டர்கிட்ட காட்டலையான்னு கேட்பாங்க. அதே கல்பு வீங்கி இருக்கிறது, கல்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, கல்பு செத்து போற மரணித்து போற நிலையில் இருக்கிறது. யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, கேட்பதில்லை. காரணம் என்ன? கல்பை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. இந்த உள்ளத்தில் இருந்துதான் அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதா ஃபைதா ஸலஹத் ஸலஹ